ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வினோத் சீதா யூடியூப் சேனலுடைய மாத வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 15 வீடியோல இருந்து 20 வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வீடியோவுமே ஆவரேஜாக 1 லட்சம் வியூஸ் மினிமமாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடியோவோட லென்த்தும் 8 நிமிஷத்துக்கு மேலே தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த யூடியூப் சேனலுக்கு மெயின் வீடியோஸ்ல இருந்து வரக்கூடிய ரெவன்யூ அதிகமாக இருக்கும். ஆனால் மெயின் வீடியோஸை விட ஷார்ட்டோடைய வியூஸ் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இந்த சேனலுக்கு லாஸ்ட் 1 மந்த்தா எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மொத்த வியூஸ் 147 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. இந்த 147 மில்லியன்ஸ்ல மெயின் வீடியோஸ் வியூஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா அது வெறும் 4 மில்லியன். இப்போ மீதி இருக்க 143 மில்லியன் ஷார்ட்ல இருந்தா வந்திருக்கு. மெயின் வீடியோஸ் ரெஸ்பான்ஸை விட ஷார்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இந்த யூடியூப் சேனலுக்கு ரொம்பவே அதிகம். இப்போ வாங்க இந்த யூடியூப் சேனலுடைய மாத வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். மெயின் வீடியோஸ் கிட்டத்தட்ட 4 மில்லியன் போயிருக்கு. 4 மில்லியன் டிவைடட் பை 3000க்கு $1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ டிவைடட் பை 3000 இன்ட்டு 85 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணும்போது 1,13,000 ரூபாய் இந்த யூடியூப் சேனலுக்கு கிட்டத்தட்ட மெயின் வீடியோஸ்ல இருந்து வரக்கூடிய ரெவன்யூவா இருக்கு. ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 143 மில்லியன் டிவைடட் பை 1 லட்சம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 1 லட்சம் இன்ட்டு 85 மல்டிப்ளை பண்ணும்போது 1,20,000 ரூபாய் ஷார்ட்ஸ்ல இருந்து இந்த யூடியூப் சேனலுக்கு ரெவன்யூவா கிடைக்கலாம். ஆனா ஷார்ட்ஸோட ரெவன்யூவும் கணிசமாக குறைஞ்சிருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா 2 லட்சத்துக்கு $1 வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த 1,20,000 அப்படிங்கிறது 60,000 குறையறதுக்கான சான்சஸும் இந்த ஷார்ட் வீடியோஸ்ல இருந்து வரக்கூடிய ரெவன்யூ மூலமா இருக்கு. ஏன்னா ரெவன்யூ ஷேரிங் தான் கொடுக்கப்படுது. இப்போ நம்ம கால்குலேட் பண்ண ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது 2,30,000 ரூபாய் கிடைக்கலாம். ஆனா குறைஞ்சபட்சம் மினிமமா இதுல ஒரு 110, அதுல ஒரு 60,000, ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 1,70,000 இந்த யூடியூப் சேனலுக்கு மாத வருமானமா டெஃபினட்டா கிடைக்குது. ஆனா இதுல பெய்ட் ப்ரொமோஷன், அதர் மெம்பர்ஷிப் ஆக்டிவிட்டிஸ் இது போன கால்குலேஷன்ஸ் எதையுமே நம்ம ஆட் பண்ணல. வியூஸ் அடிப்படையில் மட்டும் எவ்வளவு ரெவன்யூ அப்படிங்கிறத மட்டும் தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். பெய்ட் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுல ரெவன்யூ கண்டிப்பா குறையும்.